தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் மீதான தாக்குதல் சிறிய தண்டனை தான் என ஈரான் தலைவர் அயத்துல்லா கமனேனி பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஓவர் டு யூ. நன்றி பாலவேல். தற்போது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் ஆயத்துல்லா அலி காமனே பேசியிருக்கிறார், உரையாற்றியிருக்கிறார். இவருடைய உரையை பொறுத்தவரையில் இதற்கு முன்பாக இவர் இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட்டி உரையாற்றியது என்பது கடந்த 2020 ஆண்டுதான். மிகவும் அரிதாகவே இவர் இது மாதிரியான பொது நிகழ்வுகளில் உரையாற்றக்கூடியவர். அந்த சூழலில் இப்போது அவர் உரையாற்றியிருக்கிறார். இதில் நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக அவர் உரையை தொடங்கும் போதே முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து எதிரிகளை கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவதாக இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல் என்பது நேர்மையான ஒன்றுதான், இனியும் தாக்குதல் நடத்தினால் அது தவறு கிடையாது என்கிற ஒரு கருத்தினை அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஆயத்துல்லா அலி காமனே அவர் உரையின் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்காரு, முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து எதிரிகளை கையாள வேண்டும் என்று. அதே மாதிரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடர்பான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த உரையை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு முக்கியமான டெமான்ஸ்ட்ரேஷன். அவருடைய இது வியூஸ் கொடுக்கறதோ அதே சமயத்துல ஒரு சிக்னலிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னலிங் அவர் கரெக்டா கொடுத்துருக்காரு. அதனால இதை வந்துட்டு அவங்க ஈஸியா எடுத்துக்க முடியாது. திருப்பி இஸ்ரேல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறோன்ட்டு அவங்களை அட்டாக் பண்ணாவோ இந்த கண்டினியூவா இதே ஜெனோசைடை கண்டினியூ பண்ணாங்கன்னா என்ன ஆகுங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமா அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலில் டீல் பண்ணுங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் அவங்க டிவைடடா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க இப்போதைக்கு. அதெல்லாம் ஒன்று சேரணுங்கிறது அது முக்கியமான ஒரு வேண்டுகோள். இவர் உரையாற்றும் போது முக்கியமாக அரபு மொழியில பேசியிருக்காரு. குறிப்பா லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீன மக்களுக்கும் புரியும் வகையில அந்த உரை இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. முக்கியமா இதுல நாம யோசிக்க வேண்டியது, இந்த உரையில ஈரான் எதற்கும் தயாராக இருக்கிறது என்று அவர் சொல்வது எச்சரிக்கையா அல்லது இது அங்க ரீஜினல் வாரா மாறக்கூடும் என்கிற அச்சத்தினாலா? இல்ல, ஈரான் வந்துட்டு ஃபுல்லா ப்ரிப்பேர்ட் நினைக்கிறேன். ஏன்னா அதை நல்லா அவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ், இஸ்ரேலுடைய கேப்பபிலிட்டிஸ், அமெரிக்கா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிற அனாலிசிஸ் அதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால அவரு சொல்றது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு அவங்க சொல்ல கிடையாது. அவங்க ஃபுல்லா ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல பேக்ரவுண்ட்ல மற்ற வல்லரசுகள், முக்கியமா ரஷ்யா, சைனாவோட பேசியிருப்பாரு. அதை கலந்து ஆலோசிச்சு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அவங்க பதிலளித்தமைக்கு நன்றி திரு மாதேஸ்வரன். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது ஈரானுடைய சுப்ரீம் லீடரோட அந்த உரையை நாம பார்த்தோம். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள், முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்த எதிரிகளை கையாளணும் என்பது, இஸ்ரேல் மீதான தாக்குதல் நேர்மையானது அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ எல்லோரும் அச்சப்படுற மாதிரி ரீஜினல் வார் அப்படின்றது கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்க முடியுமா? அதாவது இவர் சொல்றதை வச்சு மட்டும் இல்ல, ஏற்கனவே பிராந்திய ரீதியான சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளே இந்த பகுதியா தான் இருக்குது. ஆனா பிராந்திய ரீதியில வேற நாடுகள் சார்ந்து நடக்கக்கூடியது இப்ப நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது என்ன நடக்குதுன்னா, இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் யுஎன் இஸ்ரேலுடைய அதிபர் பேசும்பொழுது என்ன சொல்றார் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ, எந்த இடத்துல போய் நீங்க ஒளிஞ்சிருந்தாலும் அந்த இடத்தை எங்களோட தாராளமா சென்று சேர முடியும். அதை அவங்கள நாங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. ஆனா அதுக்காக தான் இவங்க ஒரு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கூடுகை. பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க அங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த அயத்துல்லா கமேனி பேசுறாரு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா,
இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுலேயே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், எங்கேயுமே ஓடி ஒளியில. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. நீங்க போருக்கு நாங்களும் தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஃபைனண்டா பேசுறாங்க. அந்த முழு பேச்சு இன்னும் முடியல, பேசிக்கிட்டு இருக்காங்க. முடியும் போதுதான் என்ன கரெக்டான மெசேஜ். ஆனா இந்த கூடுகையே ஒரு மெசேஜ் மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு புறம் ஹமாஸோட இஸ்ரேல் மோதல் அப்படின்றது காசாவுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாரையுமே கொன்னுட்டதா இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கு. இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்கிறதா? கண்டிப்பா இந்த தருணத்துல பார்க்கும்போது இஸ்ரேலுடைய கை ஓங்கிதான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்புலம் இருக்கிறது வந்து அமெரிக்கா. அப்ப அமெரிக்கா வந்து இந்த போருக்கு இழுத்துட்டு வர்றது இஸ்ரேல். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அமெரிக்காவையே வந்து கட்டி போட்டு இந்த போருக்கு நீங்க வலுக்கட்டாயமா வாங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் இந்த தருணத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதே சமயத்துல இதுக்கு நாங்க சளைத்தவர்கள் இல்ல, நாங்களும் சேர்ந்துதான் அந்த நாங்களும் இந்த போராட்டத்துக்கு தயாராயிட்டோம், இந்த போருக்கு தயாராயிட்டோம்னு சொல்லி இந்த ஒரு பக்கமும் இவங்க வந்து ஒரு நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இணைப்பில் வந்து விளக்கமளித்தமைக்கு நன்றி திரு கிளாட்சன் சேவியர். தற்போது இவர்கள் குறிப்பிட்டது போலவே இஸ்ரேல் தரப்பும் சரி, ஈரான் தரப்பும் சரி அடுத்த மோதலுக்கான தயாராக இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாலவே.